ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கிளம்பியாச்சு, ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறேன். 6 மணிக்கு ஃப்ளைட்டு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆச்சு. தம்பி வந்து அங்கே 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து இங்கே வந்துட்டான். அவன் அடிக்கடி வந்து பிஸ்னஸ் விஷயமா யாங்கோனுக்கு வருவான். இன்றைக்கி வந்திருக்கான். சரி, நான் வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ வந்து ஒரு 2 மணி போல் வாரேன் அப்படின்னு சொல்லி சின்ன வேலையாட்டு போயிருக்கான். வந்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு நான் 2 மணிக்கு வரேன், வந்து போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ நம்மக்கிட்ட வந்து இங்கே வந்து அங்கே ஊர்லேருந்து வரும்போதே 8 கிலோ லக்கேஜ் இருந்துச்சு. இப்போ நான் 7 கிலோ லக்கேஜ் உள்ள ஃப்ளைட்டு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து 2000 ரூபா கம்மியாக வருது. மற்ற ஃப்ளைட்லாம் போட்டோம்னா 2000 ரூபா அதிகமாக ஆகும். நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கிடையாது. இந்த ஹேண்ட்பேக் மட்டும்தான். அதுக்குள்ளே எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. இங்கேயும் இப்போ ஃபோர்ஜரி வேலை தான் பார்க்கணும். பேண்ட் பாக்கெட்லேயும் இதுலேயும் இப்போ பொருளை திணிக்கணும். பவர் பேங்க்கு, சார்ஜரு, வெயிட்டான பொருளை வச்சா தான் அந்த 7 கிலோக்கு உள்ளே வரும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ வந்து உண்மையிலே கொஞ்சம் வெயிட்டு கூடிக்கிட்டே தான் போகுது. ஆனால் இவ்வளோ வெயிட்டு வெளியில் வரும்போதெல்லாம் இவ்வளோ வெயிட்டு கொண்டு வரக்கூடாது. தூக்குறது கஷ்டம். அது போக நம்ம வந்து ஏர்போர்ட்லேயும் நமக்கு பிரச்சனை. சரி, பஸ்ஸில் என்ன கூட்டம். நான் அந்த ஹோட்டலில் வந்து வெயிட் பண்ணுறேன். இது என்னது, இங்கின் எனக்கு சவுத் இந்தியா ஃபுட் சென்டர். இதுதான் நம்ம தமிழ் ஹோட்டல். ஏன்னா ஃபுல்லாக அக்கா அண்ணன் எல்லாம் தமிழ் தான். இங்கே தான் அடிக்கடி நாஸ்டா பண்ணுறது, டீ குடிக்கிறது எல்லாம் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே போகுது. இப்போ அவன் வந்ததுக்கப்புறம் தான் வயிறு பசி இல்லை. காலையில் தோசை சாப்பிட்டேன், அங்கே தான் சாப்பிட்டேன். இப்போ வயிறு பசி இல்லை. இனிமேல் தான் வந்து சரி சாப்பிட போமா அப்படின்னு கேட்டான். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி பார்ப்போம், வயிறு பச்சா என்ன நடக்குதுன்னு தெரியல. வாங்க. அப்புறம் ஒரு சில ஆட்கள் கேட்டீங்க டவுட்டு. அதாவது நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் எதுக்கு உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்காமல் நீங்கள் ஹோட்டலில் தங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உள்ள ரூல்ஸ் படி வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்தால் நம்ம வந்து வீட்டில் தங்கக்கூடாது, ஹோட்டலில் தான் தங்கணும். நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலை புக் பண்ணிவிட்டு வீட்டில் போய் தங்கிக்கிடுவாங்க. ஆனால் ஹோட்டலில் ஸ்டே பண்ணான்னு சொல்லி ரெக்கார்டு வேணும். சப்போஸ் ஏர்போர்ட்டில் நீ எங்கே போன, எங்கெல்லாம் வந்த அப்படிங்கிற நம்ம எல்லா டீட்டெயிலும், அது சில கண்ட்ரியில் தான், எல்லா கண்ட்ரிலையும் அப்படி இருக்காது. ஒரு சில கண்ட்ரியில் அந்த டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, அப்புறம் ஹோட்டல் ஸ்டே பண்ண அந்த ரிசிப்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அது வந்து ஏர்போர்ட்டில் கேட்டாங்கன்னா அதை கொடுக்க வேண்டி வரும். அரபு கண்ட்ரியில் ஒரு சில கண்ட்ரியில் அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. இங்கே ஏர்போர்ட்டில் கேட்காங்களா என்னன்னு இனிமே தான் தெரியும். சரி, நம்ம இந்த கடையில் போய் உட்காருவோம். உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தம்பி வந்தோடனே வந்து ஏறிக்கலாம். ஓகே, போ. டிராஃபிக் போலீஸா? ஓகே. தம்பி வந்துட்டான். அதுக்குள்ளே இங்கே ஒரே ரஷ்ஷாக இருக்குது இந்த ரோட்டில். டிராஃபிக் போலீஸு நிற்க இடம் இல்லை, ஃபைன் போட்டுருவாங்க போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு இந்த ரோடு. இங்கே தானே கார் நிற்கி, அப்புறம் ஏன் பயப்படுறான்? உள்பக்கம் தானே விட்டுருக்கான். சரி, ஓகே. வந்து ஒரு கார் தான் வந்து உள்ளே போக முடியும். ஏத்தால கார் வராது. இதெல்லாம் தெருவில் பூரா ஒன்வே தான், 2 வே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது கார். 2 பக்கமும் கார் இருக்குது. தம்பி ஓகே. கடுமையான டிராஃபிக்கு. ஒரு 15 கிலோமீட்டர் தான் தூரம். ஆனால் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே வருது. இப்போ ஃபுல்லாக அந்த போகிற வழி ஃபுல்லாக ஏர்போர்ட்டுக்குன்னு தனி ரோடு இல்லை. போகிற வழியெல்லாம் சிக்னல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சூப்பர் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஒரு நாள் ஓடின வண்டி மறுநாள் ஓடக்கூடாது, அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த வண்டி நம்பர் இருக்குல்ல, அதில் வந்து ஒத்தப்படை ரெட்டப்படை அப்படின்னு வருமா. அப்போ அந்த இன்னைக்கு பூரா ஒத்தப்படை ஓடிச்சுன்னா நாளைக்கு ரெட்டப்படை ஓடுமா. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு வாடகை வண்டி, அதுக்கப்புறம் டாக்ஸி இதெல்லாம் வந்து வராதான். சொந்த வண்டி வச்சுருக்காங்கல்ல. இப்போ 3 கார் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒத்தப்படை இருக்கும், ரெட்டப்படை இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒத்தப்படை எடுத்தால் நாளைக்கு ரெட்டப்படை தான் எடுக்கணும். அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. இது வந்து கொரோனாக்கு அப்புறம் இந்த சிஸ்டம் வந்துச்சான். ஆனால் வந்து அவ்வளோ இருந்துமே வந்து உங்களுக்கு டிராஃபிக், கடுமையான டிராஃபிக். வண்டி பார்த்தீங்கன்னா மெதுவாக. நான் 2 மணிக்கு கிளம்புனேன். இப்போ மணி 2:30 கிட்ட ஆகிப்போச்சு. நல்லப்போ கொஞ்சம் நேரத்தோடி வந்தேன், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆயிரும். நான் ஒரு 3 மணிக்கு போனால் சரியாக இருக்கும்னு பார்த்தேன். அது சரி வராது. தம்பி இறக்கி விட்டு போயிட்டான். சரி, நம்ம உள்ளே போவோம். மத்தியானம் சாப்பிடலை, வயிறு பசி இல்லை. அதனால் ஒரு கேக் ஒன்று கிடக்குது.
பசிச்சா சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். நண்பர்களே, சூப்பராக போர்டிங் முடித்தாச்சு. டென்ஷனே இல்லை. அதாவது நான் தோளில் பேக் போட்டிருந்தேன் பாருங்க, அவங்க அதை வெயிட் போடவே இல்லை. உங்கள்கிட்ட லக்கேஜ் இருக்கான்னு கேட்டாங்க. இது ஒன்று தான் இருக்குது, இது கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டேன். அப்புறம் அதை வைக்க சொல்லலை, அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் இது கேட்டாங்க, தாய்லாந்துலேருந்து ரிட்டன் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டாங்க, வேறு தாய்லாந்தில் எத்தனை நாள் தங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்றும் கேட்கல. இங்கே ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அதையும் பார்த்துட்டு அவ்வளோதான், ஓகே பண்ணி விட்டாங்க. வேலை சுலபமாக முடிஞ்சுது. அப்புறம் நம்ம ஹோட்டலில் தங்கின பாருங்க, அந்த ஹோட்டலில் தங்கினதுக்கு உண்டான அந்த ரசீதெல்லாம் கேட்கவே இல்லை. சிம்பிளாக முடிஞ்சுது, ரொம்ப கராராக இல்லை. அதாவது வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒரு நல்ல இன்முகத்தோடி நம்மளை வந்து மதிக்கிறாங்க. அது பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா பெரும்பாலும் இங்கே உள்ளூர்காரங்க தான் அதிகமாக ஏர்போர்ட்டில் பார்க்க முடியுது. வெளிநாட்டுக்காரன் என்ன மாதிரி எவனாவது ஒரு ஆள் வந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை. அதனால் பெரிய பிரச்சனை இல்லைங்க. அதனால் நமக்கு தனி மரியாதை கிடைக்க தான் செய்யுது. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன். உங்களுடைய பிளாக்கை நான் உள்ளமண்ட எல்லாத்தையும் வரட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சொந்தத்தை தேடி வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். கட்டிக்கிட்டீங்களா? கிடைச்சிருச்சு. நீங்கள் பார்க்கலையா? இன்னும் அந்த பாஸ் இன்னும் பார்த்துக்கல. சரி சரி. இப்போ எங்கே தூரமாக போகிறீங்க? பேங்காக் ஒரு டூர் வேலை விஷயமா போகிறேன். அப்படியா? சரி. அப்போ உங்கள் அம்மா அப்பாலாம் இங்கே தான் வர்மால. ஊரில் தமிழ்நாட்டில் எந்த ஊர்? தமிழ்நாட்டில் நம்ம சென்னை யாசர்பாடி. நீ போயிருக்கீங்களா? போயிருக்கேன். ஒரு தடவை தான் காலேஜ் முடிச்சாப்புல போயிருக்கேன். எப்படி இருக்கு இந்தியாவா? இப்போ போகாதது ஒரு 10 வருஷத்துக்குள்ள உள்ளமண்டு மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். நீ போய் 10 வருஷம் ஆச்சா? 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஓ, அப்போ போனீங்க. ஆமாம். அப்போ எப்படி இருந்துச்சு? அப்பயே உள்ளமண்டு மாறிடுச்சு. மக்கள் தொகை தான் கொஞ்சம் கூட இங்கே இல்லை. இந்த யாங்கோனுக்கும் மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஏதாவது பார்த்தீங்களா? நம்மளுக்கு இங்கேயே பிறந்ததுனால இங்கே இருக்கிறது தான் சுகமாக இருக்குது, கொஞ்சம் சேஃபாக இருக்குது. ஆமாம், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இது தாய்நாடாக போயிடுச்சு. ஆனால் நீங்கள் தமிழர் தான். உங்கள் அப்பா அம்மா எல்லாம் தமிழர் தான். காலத்தில் வந்திருக்கீங்க? ஆமாம், தாத்தா காலத்தில் வர்மாவுக்கு வந்து 1962 கிளம்பி போனவங்க உள்ள மட்டும் போயிட்டாங்க. ஆனால் ஐயா அம்மாச்சி எல்லாம் இங்கே இருக்காங்க. என் பேர் ஜஸ்டின். சூப்பர் ஜஸ்டின். தேங்க்யூ ப்ரோ. மீசை வெட்டுற கத்திரி வச்சுருந்தேன், அதை தட்டி தூக்கிட்டாங்க பாருங்கள். யாருமே இல்லை, காலியாக கிடக்கு. ரொம்ப காலி, ஃப்ரீயாக இருக்குது. அதிகமான ஆட்களுக்கு வந்து இது டூரிஸ்ட்டு நாடு கிடையாது, அதனால் நிறைய பேர் வரமாட்டாங்க. உள்ளூர்காரங்க தான் வெளிநாட்டுகளுக்கு ஏதாவது வேலை விஷயமாக போயிட்டு வர்றது. சிம்பிளாக இருக்குது, ரொம்ப கெடுபடிலாம் கிடையாது, ரொம்ப சந்தேகம்லாம் பட மாட்டாங்க. நார்மலான செக்கிங் தான். டியூட்டி ஃப்ரீ ஷாப் அன்புடன் வரவேற்கிறது. இந்த கடைகளும் வந்து ரொம்ப பெருசாக சாமான்கள்லாம் இல்லை, கம்மியாக தான் வச்சுருக்காங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கேன். இனிமேல் அநேகமாக ஃப்ளைட்டு ஏறும்போது, போன தடவை தாய்லாந்துலேருந்து வரும்போது ஃப்ளைட்டு ஏறும்போது லக்கேஜை மெனக்கிட்டு வெயிட் போட்டு பார்த்தாங்க, நமக்கு பார்க்கல. இருந்தாலும் இப்போ மறுபடியும் பவர் பேங்க்கு, சார்ஜரு எல்லாத்தையும் ஹேண்ட் பாக்கெட்டில் தூக்கி போடணும், அப்போ தான் வெயிட்டு கம்மியாகும். வாங்க அப்படியே போவோம். எனக்கு என்னமோ தனியாக போகிற மாதிரியே இருக்குது. யாரும் கூட மாட வந்தால் தானே சரி. அந்த பையன் ஒருத்தன் தான் வந்தான், அவனும் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். அவன் உள்ளே போய் இருப்பான், அவனும் தாய்லாந்து தான் போகிறான். பார்ப்போம், உள்ளே போய் சந்திக்க முடியுதான்னு பார்ப்போம். மிச்சம் இருந்த காசை பூரா நான் டாலராக மாற்றிட்டேன், அங்கேயே மாற்றிட்டேன் சிட்டிலே. அதாவது அவங்க டாலராக தரும்போது நம்மக்கிட்ட வந்து எப்படின்னா ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. இது டாலர் அவங்க தந்தாங்கன்னா 100 ரூபா கம்மியாக தருவாங்க, அதான் வித்தியாசம். அதனால் நமக்கு வேறு, நான் வந்து டேக்ஸிக்கு தான் ரூபா வச்சுருந்தேன், அந்த ரூபாயும் தம்பி மிச்சப்படுத்திட்டான். அதனால் நமக்கு அந்த ரூபா மட்டும்தான் இருக்குது. அதை ஏதாவது சாப்பிட்டுட்டு கழிச்சிட வேண்டி தான், இல்லைன்னா தாய்லாந்தில் போய் அதை மாற்றிக்கிடுவோம், தாய் பார்த்தாட்டு மாற்றிக்கிடுவோம். போகக்கூடிய ஃப்ளைட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:45 தான் நான் உள்ளே போகிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லேட்டுன்னு நினைக்கேன். சரி, அங்கே போனால் ரொம்ப இருட்டாயிரும், நைட்டு தான் போக வேண்டிய வரும். பார்ப்போம், ஏதாவது ஐடியா பண்ணுவோம். வேறு என்னச்சியா, இங்கே வாரதே ஃப்ளைட்டு எப்பமா ஒருக்க தான் வருது.
அதுவும் டயத்துக்கு வருதா? சரி போம். சீட்டே காலியாக தான் இருக்க போகுது இன்னைக்கு. ஏன்னா ஆள் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல. ஃப்ரீயாக போகலாம் படுத்து தூங்கிட்டு. சூப்பராக வந்து இறங்கியாச்சு தாய்லாந்துக்கு. இங்கேருந்து தான் நம்ம போனோம். மறுபடியும் இங்கே வந்து இறங்கியாச்சு. இது நம்ம நேராக இங்கேருந்து இப்போ பஸ்ஸு பிடிச்சி ரூமுக்கு போகணும். முதல்ல மணி வேறு ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஃப்ளைட் வேறு லேட்டாக. ராத்திரி சாப்பாடு எங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம். இது அந்த ஃப்ளைட்டில் இறங்கி அப்படியே நம்ம போகிறோம் தெரியுமா, போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மிஷின் வச்சுருப்பாங்க சின்ன சின்னதாட்டு. நம்ம அந்த டிஜிட்டல் அரைவல் கார்டு இருக்கலாம், இது எடுக்கலைன்னா நம்ம இதை கிளிக் பண்ணி இப்போ இதில் வந்து டிக் போட்டு இதை கிளிக் பண்ணேன்னு வைங்களேன். இதை கிளிக் பண்ணோம்னா அதில் டீட்டெயில் எல்லாம் வரும். உங்கள் பேர், அப்பா பேர், பாஸ்போர்ட் நம்பரு இதெல்லாம் வரிசையாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து அப்படியே போனோம்னா நம்ம அரைவல் கார்டு நமக்கு அப்ளை ஆயிரும். நம்ம இமெயில் கொடுத்தா இமெயிலுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே கேட்க மாட்டாங்க பெருசாட்டு. போன தடவை கேட்கல, அது அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆயிரும்ல, அதனால் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அங்கேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், அது ஒர்க்கே ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ இதில் தான் இப்போ அரைவல் கார்டு இப்போ ரெடி பண்ணேன். சரி அங்கே போய் ரெண்டாவது முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே போவோம். எமிக்ரேஷன் பேக்கேஜி எல்லாம் இந்த சைடு எல்லோரும் போயிட்டாங்க போல இருக்க. நான் மட்டும் தான் இருக்கேன். ஒன்றுமே கேட்கலங்க, ஈஸியாக முடிஞ்சிட்டு. பாஸ்போர்ட்டை கொடுத்தேன், டிரான்சிட்டா அப்படின்னாப்புல இல்லை அப்படின்னேன். சரின்ட்டு அப்புறம் ஒரு ஸ்டாம்பை வச்சுட்டு ஃபிங்கர் மட்டும் வச்சுட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாப்புல. ரிட்டன் டிக்கெட்டு, டிடிஎஸ்சி ஃபார்மோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கேட்கல, ஈஸியாக வெளியே வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டாங்க, ஆனால் எந்த நேரமும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் எப்போ நம்மளை மடக்குவாங்கன்னு தெரியாது. எப்போவும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும், எல்லா டாக்குமெண்ட்டும் கையில் வச்சுருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை இருக்காது. இதோ வந்தாச்சு. நம்மக்கிட்ட ஏற்கனவே தாய் பாத்துலாம் எக்கச்சக்கமாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. வாங்க வெளியில் போ. அங்கே முன்னாடி பஸ் ஸ்டாப் இருக்குது, அதில் போய் A4 வண்டியை பிடிக்கணும். நம்ம ஏற்கனவே போன தடவை வரும்போது பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது எல்லாமே தான் நம்ம பார்த்துக்கிட்டோமே, அதனால் பிரச்சனை இல்லை. A4 பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம புக்கிங் பண்ணியிருக்கிற ஹோட்டலுக்கு நம்ம போகணும். வாங்க A4 எங்கே நிற்கி? இங்கே மழை பெய்யுத, அங்கே தான் மழை பெய்யுது, இங்கே சூடாக இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் மழை பெய்யுது. சரிதான், A1 தான் இருக்குது, A4 காணல. இந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து உள்ளே வச்சுருவோம், அப்புறம் எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம். முதல்ல இந்த சேரில் உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக போவோம். சிங்கம் வந்துட்டான் A4. இது எவ்வளோ நேரம்? நான் இங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே காற்று கிடந்தேன், இப்போ தான் வந்திருக்கு. சரி வாங்க உள்ளே போம். ஓகே, யாருமே இல்லை, மேலே போயிடுவோம் நம்ம. பரவாயில்ல, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே ஆகிப்போச்சு. இப்பவும் பஸ் இருக்க பெரிய விஷயம். அங்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை, சீக்கிரமே மூடிடுவாங்க. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, பஸ் இருக்குது. இங்கே வந்து இது வந்து ஃபுல்லாக பார்த்தா எல்லாம் இங்கிலீஷ்காரங்கெல்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் சும்மா நார்மலாக ஏதோ பட்ட பகலில் நடந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம சிட்டிக்குள்ளே போய் பார்த்தா தான் அங்கே என்ன கதை அப்படிங்கிறதே தெரியும். ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க ஏர்போர்ட்டு. இந்த ஏர்போர்ட்டினுடைய ஓரத்தில் தான் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. முதல்ல T1, அதுக்கப்புறம் இந்த பக்கம் T2. டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? 50 பாத், 50 தாய் பாத். 50 தாய் பாத்துனா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருது இனிமேல் தான் பார்க்கணும். எப்படியும் நம்ம ஊர் காசு வந்து கூட தான் வரும். 50 ரூபான்னா ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வரும்னு நினைக்கேன், தெரியல எனக்கு. முன்னாடி பார்த்தேன், மறந்து போச்சு. பார்ப்போம் வீட்டுக்கு போய் என்ன கணக்கு அப்படிங்கிறது. கண்டக்டரு அப்புறம் டிரைவரு இதை பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை. நான் ஒண்டிக்கு தான் இருக்கேன். எனக்கு அடுத்த ஸ்டாப் போல் இருக்குது. மணி இப்போ 11 ஆக போகுது. முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாளை காலையில் பார்த்தா தான் இது என்ன இடம் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும். நான் இப்போ இறங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கௌசன் ரோடு பக்கம். இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நடந்து போனால் தான் நம்ம ஹோட்டல் வரும். கடையெல்லாம் அடைச்சிருச்சு போல இருக்கு. என்ன சாப்பிடவா தெரியல.
இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11 ஆச்சு. இப்போவும் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் இருக்க. பஸ் அப்போ இப்போவும் விடிய விடிய வரும் போல இருக்குது. அதாவது முக்கியமான பஸ்ஸெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிரும், எக்ஸ்பிரஸ் வண்டியெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டுட்டே போயிடுவோம். போயிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு திரும்ப 2வது வரணும். அதனால் சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும்னு பார்ப்போம். ஏதாவது சாப்பாடு ஏதாவது இருக்கும், நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் தேடி பார்ப்போம். பஜாரு ஏஜேன்னு இருக்கு. நான் வந்து இந்த இது வெஜிடபிள் நூடுல்ஸ் சொல்லியிருக்கேன், கொண்டு வருவோம். ஐட்டம் இதுதான் சாப்பிடணும். அந்த குச்சி வச்சு சாப்பிட தெரியாது எனக்கு, அதை குச்சி ஓரமாக வச்சிடும், ஸ்பூனை வச்சு சாப்பிடுவோம். தேங்க்யூ. கப்புங்கா சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லாக ஆகாட்டியும் பரவாயில்லாமல் சாப்பிட்டாச்சு. இப்போ ராத்திரி போகிற வெறும் வயிற்றோடி படுத்தா தூக்கம் வராத, அதனால் கிடச்சது லாபம்னு சொல்லி தின்னாச்சு. இதுக்கு மேலே ராத்திரி எங்கே 11 மணிக்கு பேக்கையும் தூக்கிட்டு லொக்குன்னு அலைய முடியாது. இப்போ ரூமை பார்த்து போவோம். பாட்டிகிட்ட ஒரு எவ்வளோ 30 காய் பார்த்து கொஞ்சம் சூடு பண்ணி தாங்கன்னு பாட்டி சூடு பண்ணுறாங்க. அது காணாதில்ல நூடுல்ஸு, அதனால் இதை கொஞ்சம் சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாயிரும். இது என்ன கலரு? பச்சை கலரில் என்னமோ வச்சுருக்காங்க. ஏதோ பழகின இடத்துக்கு போன மாதிரி தான் இருக்குது. அங்கே 1-2 பேர் வராங்க. எங்கே இருக்குது ஹோட்டலு? பேரையும் காணலை, ஒன்றையும் காணலை. தாய்லாந்தில் ரோட்டில் யாருமே இல்லை. நான் ஒரு சந்து வழியாக போகிறேன். நாய் கிடக்கா என்னன்னு தெரியல. சிட்டிக்குள்ளே நாய் இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் குத்து மதிப்பாக போகிறேன். பார்ப்போம். அங்கே வெளியே போகிறது பெருசாக பயம் இல்லை. மக்கள் நடமாட்டம் அங்கங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் தான் ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த எண்டிங்கில் வருதான்னு பார்ப்போம். இது வந்து முக்கியமான சிட்டி தான். சிட்டிக்கு பக்கத்தில் தான் ஹோட்டல் போட்டிருக்கேன். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான்.